வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். இன்று ஓர் அதிசய கிராமத்தை பற்றி உங்களோடு நான் பேசுகிறேன். ரஷ்யா உங்களுக்கு தெரியும். சோவியத் ரஷ்யா உலகில் மிகப்பெரிய நாடு. நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடு. சைபேரியா என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது அந்த நாட்டில். அது பனிப்பிரதேசம். பனியால் சூழப்பட்ட ஒரு மாநிலம். அங்கே ஒரு கிராமம் இருக்கிறது. பனியால் உறைந்து போகக்கூடிய ஒரு கிராமம். ஓமியா கான் என்ற அந்த ஊர் பெயர். அங்கு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள்? கேட்டாலே ஆச்சரியப்படுவீர்கள். அவ்வளவு அதிசயம். நாம் இங்கே இயற்கையோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் கருதுகிறோம். இங்கே ஊட்டி குளிர், காஷ்மீர் குளிரெல்லாம் பெரிது என்று கருதுகிறோம். அதைவிட மிக 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 அதிகமான குளிர் அந்த பகுதியில் இருக்கிறது. அதாவது -70 டிகிரி செல்சியஸ் அங்கே பதிவாகிறது. எப்படி மக்கள் வாழ முடியுமா? சற்று நினைத்து பாருங்கள். இது முரண்பாடு என்று கருதுகிறோம். ஆனால் இயற்கைக்கு இது உடன்பாடு தான். அப்படிப்பட்ட பனி பிரதேசத்தில் மக்கள் வாழ்கிறார்கள். அதில் ஒரு அதிசயம் பாருங்கள். அந்த பள்ளத்தாக்குக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. இந்த உள்ளூர் மொழியில் அர்த்தம். அதாவது நீர் உறையாத பகுதி. ஆனால் நீர் உறைந்த பகுதி தான் அங்கு. அதற்கு காரணம் அங்கு வெப்ப ஊற்று ஒன்று இருக்கிறது. அவ்வளவு நெருக்கடியான பனிப்பிரதேசத்துக்கு கீழே வெப்பமெல்லாம் சேர்ந்து ஒரு நீரூற்று இருக்கிறது. அந்த சுடுநீர் ஊற்று தான் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இதை நினைத்து பார்க்கிற போதே ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கே மக்கள் வாழ்வதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆனால் அங்கே மக்கள் வாழ்கிறார்கள். ஓமியோகான் என்ற அந்த ஊர் இந்த உலகில் தான் இருக்கிறது. அதுவும் ரஷ்ய நாட்டில் இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். எல்லா வசதியோடும் தட்பவெட்ப நிலையோடும் நாம் இருக்கிறோம். ஆனால் அங்கே மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. துணிந்து வாழ்கிறார்கள். துணிவு அவர்களுடைய சுதந்திரமாக இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. இந்த உலகில் எப்படியெல்லாம் மக்கள் வாழ்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிற போது நமக்கே ஆச்சரியமாகவும் இருக்கிறது, அச்சமாகவும் இருக்கிறது. அங்கெல்லாம் நாம் செல்ல முடியுமா? 1933ஆம் ஆண்டு அதிகமாக அங்கே அந்த குளிர் பதிவாகி இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். 71 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருப்பதாக ஒரு புள்ளி விவரமும் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட குளிர் அங்கு உள்ள ஒரு எலும்புகள் சாலை என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதில் தான் பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். எலும்புகள் சாலை என்று ஏன் வைத்திருப்பார்கள் என்றால் அதில் நிறைய பேர் உயிர் போய்விட்டது அந்த சாலை போடுகிற போது. அதனால் அது அப்படி இருக்கும் என்று என்னுடைய கருத்து. அதற்கு பெயரே எலும்புகள் சாலை. அங்கு மக்கள் உயிர் வாழ்வதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை. ஆனால் அவர்கள் வாழ்கிறார். அவருடைய மரபு. அவர்கள் இதை அடையாளமாக கருதுகிறார்கள். அந்த மக்கள் இந்த குளிரை தன்னுடைய ஒரு பகுதியாகவே மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இதெல்லாம் கேட்குற போதே ஒரு மாதிரி இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகில் வாழ்கிறார்கள் என்பது. அவர்கள் வெப்பத்தை ஏற்றிக்கொள்வதற்கு குதிரை இறைச்சியை அதிகமாக உண்கிறார்கள். அங்குள்ள குதிரையில் கம்பளி மாதிரியான ஒரு அந்த முடி இருக்கும். அதில் குளிர் தாங்குவதற்கு அந்த குதிரையின் இறைச்சியை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஒரு வகையான மீன், அந்த ஒரு நதி ஒன்று ஓடுகிறது. அதுவும் பனியால் உறைந்த நதி தான். அதில் வெட்டி எடுப்பார்களாம் மீனை. அந்த மீன் துண்டுகளை பச்சையாகவே வெட்டி தனித்தனியாக மிளகும் மிளகாய் தூளும் இதை இரண்டையும் போட்டு அவர்களுடைய பாரம்பரிய உணவாக அப்படியே சாப்பிடுகிறார்கள். அங்கு உள்ள மக்களை எப்படி நினைத்து பார்க்கிறது. அது மட்டுமல்ல, பள்ளி குழந்தைகள் போகிறார்கள்னு வச்சுங்க. பள்ளிக்கு எப்படி போக முடியும்? அந்த பள்ளி குழந்தைகள் துணிவு உலகத்துக்கே முன்னுதாரணம். அங்கே 45 டிகிரி அல்லது 50 டிகிரி அதற்கு மேலே போனால் தான் பள்ளிக்கே விடுமுறை. அதுவரையிலும் அந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிறது. நினைத்து பாருங்கள், முடியுமா நம்மால்? சாத்தியமா? ஒரு சாதாரண குளிர் வருகிற போதே போர்வைக்குள் நுழைந்து விடுகிறோம். ஆனால் அங்குள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சைபேரியா என்ற அந்த பகுதி பனிப்பிரதேசம் சோவியத் ரஷ்யாவில் இருக்கிறது. இயற்கை எவ்வளவு ஒரு முரண்பாடு என்று நாம் கருதுகிறோம். இயற்கைக்கு இது உடன்பாடாகத்தானே இருக்கிறது. இப்படிப்பட்ட மக்கள் உலகில் வாழ்கிறார்கள். எனவே இயற்கையோடு வாழ்கிற அந்த முறை இருக்கிறதே, அதற்கு இணையாக ஒன்று இருந்துவிடவே முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அந்த அனுபவத்தையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் சென்னையிலே கடற்கரை ஓரத்தில் அவருடைய வீடு. அவருக்கு ஒரு சொந்த வீடு இந்த திருநின்றவூர் என்ற ஒரு ஊரிலும் இருந்தது. அந்த வீட்டை விற்றார். அது கடலுக்கு உள்ளே இருக்கிறது. திருநின்ற ஊர் என்பது ஆவடிக்கு பக்கத்தில் சென்னையில். அந்த வீட்டை விற்றுவிட்டு கடற்கரை ஓரமாக இருக்கிற அந்த வீட்டை கட்டுகிறார். நான் கேட்டேன், ஆனால் நீங்கள் ஏன் அதை போய் விற்றுட்டு இந்த கடற்கரை ஓரமாக கட்டுறீங்க? இங்கே சுனாமி வரும், எல்லாம் ஆபத்து இல்லையா? அட போடா,
இந்த கடல் அலை ஓசையை கேட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும். காலையில் முழிச்சோன்னே கடலை பார்க்கணும். அவங்க வீட்டிலேருந்து பார்த்தோன்னே கடல் பக்கத்திலே மிக அருகில் இருக்குமா. அந்த கடல் அலை ஓசை காலார காலையில் நடந்து வர வேண்டும். நடந்து போனால் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் வாழ்ந்தாலும் செத்தாலும் இங்கே தான் என்று சொன்னார். அந்த இயற்கையோடு வாழுகிற அந்த துணிவு இல்லையா? நான் இப்படி கேட்டேன். ஆனால் அவர் சொன்ன பதில் எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. அப்போ தான் நினைத்தேன், இந்த உலகில் எவ்வளவு கஷ்டமான இடத்திலையும் வாழ்கிற மக்கள் அந்த மண்ணை நேசிக்கிறார்கள் இல்லையா? அந்த மரபை நேசிக்கிறார்கள். நினைத்து பார்க்கிற போதே நமக்கு ஒரு மாதிரி வருகிறது. மீனவர்களை நினைத்து பாருங்கள். மீனவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். கடலுக்கு போய் திரும்பி வர முடியுமா? கவிஞர் வாலி ஒரு பாட்டை எழுதியிருப்பார். கடலீர் நடுவே பயணம் போனால் துணிவை தருபவர் யார் இல்லையா? அந்த பாட்டு மிக அழகாக சொல்லும். கடலீர் நடுவே பயணம் போனால் தனியாய் போவோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ என்ற அந்த பாடல் இருக்கும். இப்படி அதுவும் மீனவர்களுக்காக இப்படி ஒரு பாடல் நான் அவர் மாதிரி எழுதியிருக்க முடியாது. தண்ணீரில் அதாவது என்னது அந்த பாட்டினுடைய தொடக்கம் இருக்கும் இப்படி: தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குழைக்க வைத்தான் என்று அந்த பாடல் இருக்கும். கவிஞர் வாலி எழுதிய அந்த பாடல் இதெல்லாம் மறந்துவிட முடியாது. அப்படி ஒரு ஆச்சரியமான ரொம்ப அழகான ஒரு பாடல் அது. அது யாரும் அப்படி ஒரு பாடல் எழுதிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இது என்னுடைய கருத்து. அந்த மாதிரி மீனவர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறார்கள். அவர்கள் பல செல்வங்களை கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு வளர்ச்சிக்கு உதவி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா மீன் தொழில் அவ்வளோ உயர்வானது. அது இல்லை அப்படின்னா பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழலும் நம்ம இயற்கையோடு வாழ்கிற மக்களோடு இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது இயற்கையோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். இயற்கை மிக வலிமையானது, மிக அழகானது, ஆபத்தானதும் கூட. இருந்தாலும் அது நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே சோவியத் ரஷ்யாவில் ஓமியாகான் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், இங்கே உள்ள மீனவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், கரையோர மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், நெய்தல் நிலத்து மக்கள், இவையெல்லாம் நான் நினைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நாம் துணிந்து செயல்பட வேண்டும். நம் குழந்தைகளுக்கு துணிவை சொல்லிக் கொடுக்க வேண்டும், பணிவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயற்கையோடு எப்படி வாழ வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அந்த கடப்பாடு நமக்கு உண்டு. அப்படி இருந்தால் இந்த சமுதாயம் வெகு சிறப்பாக இருக்கும். நன்றி. செல்ஃபோன் இருக்கிறதே, இந்த செல்ஃபோன் ஒரு 5 நிமிடத்துக்கு மேல் அங்கே பயன்படுத்த முடியாது. சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடும், பனி உறைந்து விடும். மகிழுந்து கார் பயணிக்கிறோமே, 1 நிமிடத்திற்கு மேல் அங்கே நிற்க முடியாது. ஒவ்வொரு காரிலையும் பெட்ரோல் தொட்டி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு பாதுகாப்பாக செல்ல வேண்டும். 1 நிமிடத்துக்கு மேலே நின்றால் அந்த கார் இன்ஜின் பழுதாகிவிடும். அப்புறம் உடைத்துத்தான் எடுக்க வேண்டும். அங்கு உள்ள மனிதர்கள் இறந்து போனால் அவர்களுடைய நிலைமை நினைத்து பாருங்கள். மண் பகுதியே கிடையாது. வெட்டி எடுப்பதற்கு 2-3 நாள் ஆகும். அதுவும் வெட்டி நெருப்பு மூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி ஒரு 6 அடியை தோண்ட வேண்டும். அவ்வளவு கடுமையான இடத்தில் மக்கள் வாழ்கிறார்கள். நாமெல்லாம் இங்கே மிகவும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கை எவ்வளவு பெரிய அதிசயங்களை ஒவ்வொரு பகுதியிலும் வைத்திருக்கிறது. அதற்கு இடையிலேயும் மக்கள் வாழ்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமானது. அதனால் நம்முடைய வாழ்க்கை முறை என்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல தட்பவெப்ப நிலைகளை கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து நாம் வாழ வேண்டும்.